Hi friends, welcome to Annam's Recipes. வெயில் காலம்லாம் போயிடுச்சு, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி மழை பனி இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும். எல்லாருக்கும் இருமல் வரும், சளி வரும். அதுக்கு ஈஸியாக ரசப்பொடி இல்லாமல் நம்மளே வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு இடித்த ரசம் வைக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இடித்த ரசத்துக்கு இதெல்லாம் போட்டு இடித்து எடுத்துக்கணும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியோட காம்பு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுடலாம். இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ தக்காளி நல்லா வதங்கிடும். அப்புறம் மஞ்சள் பொடி, நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கொடன்னு வதங்கணும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஊற்றினதும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி போட்டோன்னா அது கொதிக்கிறச்ச நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சம் மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கொதிச்சு வருது. நுரக்கட்டி வர்றச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மண் சட்டியில் வச்சதுனால அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் பாருங்கள் ரொம்ப நேரம் கொதிச்சிட்ருக்கு. அப்படியே இறக்கி வச்சுடுங்க. இப்போ மழை வருது, அடுத்து பனி வரும். இந்த மாதிரி கிளைமேட்லலாம் நமக்கு நிறைய சளி பிடிக்கும், இருமல் வரும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம். இல்லை சூப் மாதிரி கூட குடித்தோன்னா தொண்டைக்கெல்லாம் இதமாக சூப்பராக இருக்கும். இந்த ரசம் ரொம்ப வைக்கிறதும் ஈஸி. பார்த்துருப்பீங்க. ரசப்பொடி கூட இதுக்கு தேவையில்லை. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.